ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு மியூசிக் பத்தி, மியூசிக் ஃபீல்டு பத்தி எப்படி அப்ரோச் பண்ணணும், அது ஃபியூ கொஸ்டின்ஸ் நாங்க கேட்கலாமா? Sure. I'll try to answer to the best of my knowledge. ஸ்டார்டிங்ல லைக் நான் இன்னைக்கு பாடிட்டு இருக்கும்போது வரிசைஸ் வந்து யூஸ்வலா பிராக்டிஸ்ல பாட சொல்லுது இல்லையா, ரொம்ப வரிசைஸ் அண்ட் வர்ணம்ஸ் எஸ்பெஷலி ஒரு மாதிரி போர் அடிக்கும். சம்டைம்ஸ் ஏண்டா வரணும் பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரும். பட் why is it important, or அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கிக்கலாமா, பாடியே ஆனமா வேற வழியே கிடையாது, how to approach it? அது ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கணும்னா இப்போ நம்மளோட ஸ்ருதி அலைன்மெண்ட் அண்ட் தாளம் அலைன்மெண்ட் ஸ்ட்ரீம்லைன் ஆகணும்னாக்கா டிசிப்ளின் பண்ணிக்கணும்னா டெஃபினட்டா இந்த வரிசைஸ் வர்ணம்ஸ் தேவைதான். பட் ஆரம்பிக்கும் போது கத்துக்கிறோம் அட் அவுட் செட் வெறும் வரிசைஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஃபுல்லா வர்ணம்ஸ். அது ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபெக்டா கத்துக்கணும்னா, ஒரு வர்ணம் கத்துக்கணும்னா மினிமம் ஒரு 2 months கூட ஆகலாம். ஃபார் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளாஸஸ் தட் வி ஆர் ஏபிள் டு reach, make it possible with the present setup. Maybe weekly twice classes அவ்வளவுதான் பண்ண முடியாது எல்லாரும், or sometimes even weekly once classes கூட ஆயிடுது. அப்படின்னாக்கா நம்ம ஒரு போர்ஷன் முடிக்கிறதுக்கே அது மந்த்ஸ் கணக்கில் ஆகுது வச்சுக்கோங்களேன். அப்போ கூட ப்ரெசிஷன்லாம் வராது. ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து அந்த ஸ்ருதி ஸ்தானம் ஸ்வரஸ்தானம் செட் ஆகிறதுக்கோ இல்லைன்னா அந்த தாளம் கரெக்டா போடுறதுக்கு ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட்? இப்போ வந்து இப்போ 2 காலம் 1ஆம் காலம் 2ஆம் காலம் 3ஆம் காலம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு குழந்தை கலர் நடக்கிறது வச்சுக்கோங்களேன், அது வந்து அது நடக்கிற அழகா பார்த்துட்டு நம்ம ரெஸ்டிங் போறது பெட்டரா, அதுக்கு ஒரு நடவண்டி கொடுத்து நம்ம கையை பிடிச்சி கூட நடக்க வச்சு தட் இஸ் பெட்டர். அதுக்கு பதிலாக அதை பர்ஃபெக்ட்னு ஒரு மேரத்தானும் ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஓட வைக்கிறதுக்கு நீ ட்ரைனிங் கொடுத்து அதை உடனே எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இட்ஸ் நெவர் கோயிங் டு கம். தி சேம் வே வரணும்னும் அதுவும் கொஞ்சம் சல்தா அப்படிங்கிற ஒரு இது ஆட்டிடியூட் இருக்கணும் ஃப்ரம் த டீச்சர் சைட், நாட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் சைட். நம்ம உழைக்கணும், ஆஸ் அ ஸ்டூடெண்ட் உழைக்கணும் அதுக்கு. பட் அந்த மொனாட்டனஸா இருந்ததுன்னா கொஞ்சம் மாறிட்டு வந்தானா ஒரு 6 months லேட்டர் இஃப் யூ கம் பேக் டு த சேம், இஃப் யூ ரீவிசிட் த சேம் திங், வெரி மார்னிங் வரணும் கத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் 2 months நீங்க அதை பாடி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இட் வில் பி மோர் டிஃபரெண்ட். அப்படிதான் மொனாட்டனியை பிரேக் பண்ணிக்கணும். பட் போக போக இன்னும் ஜாஸ்தி இருக்கணும். How much ever you practice varisais, karasadakams or varnams, இப்போ வர்ணத்தை திஸ்ரம் பாடுறது, வர்ணத்துக்கு சதுஸ்ர திஸ்ரம் பாடுறது, ஹகாரம் பாடுறது, இந்த மாதிரி எல்லாம் அதுல என்ன பிரயோஜனம்னா இப்போ நமக்கு அந்த கோர்வையா பாடுறது, அந்த ஒரு ஃப்ளோ கிடைக்கணும் இல்லையா, எங்க மூச்சு எடுக்கணுங்கிறது. எங்க கேதார்நாத் அம்மா சொல்லிட்டே இருப்பார், மூச்சே எடுக்க விட மாட்டேன். ஒரு வெளிபோனி ஒரு அடுத்தால வர்ணம் பாடுறேன்னா அது 14 beats, 2 கலை வேற பாடுறோம்னா ஃபுல்லாவே மூச்சு எடுக்காம பாடிப்பாரு அப்படிங்க போச்சுங்க. ஸோ தட்ஸ் ஹவ் யூ கெயின் யுவர் ஸ்டாமினா. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க.